இந்த வீடியோவில் நம்ம டேஸ்டியான காரசாரமான ஆட்டு நுரையீரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆட்டு நுரையீரல் வந்துட்டு நம்ம உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக நமக்கு உடம்பு குளிர்ச்சி பெறும். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். எடுத்து பொடி பண்ணிக்குவோம். அடுத்தது ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பொடி பண்ண பவுடர் இதில் போட்டு பொரிய விட்டுறலாம். இப்போ பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு 4 புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுறலாம். இப்போது தக்காளி 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா தோல்லாம் உரிஞ்சு நல்லா வதங்கணும், பேஸ்ட் லெவலுக்கு வதங்கணும். இப்போது இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற லெவலுக்கு நல்லா வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஆட்டு நுரையீரலை நம்ம நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆட்டு நுரையீரல் சாப்பிட்றதுனால மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிரச்சனை அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது இப்போது 2 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 8 விசில் வச்சிடலாம் குக்கரில். ஏன்னா நுரையீரல் சம்டைம்ஸ் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போது 8 விசில் வந்தாச்சு. இப்போ கூல் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது நல்லாவே குக் ஆகியாச்சு. அதோட தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப ஒரு விசில் வைக்க போகிறேன் குக்கர்லேயே. உங்களுக்கு நுரையீரல் நல்லாவே 8 விசிலில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு விசில் வைக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் கொதிக்க வச்சு கிரேவி பதத்துக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகியாச்சு. இப்போது 1 விசில் வந்துருச்சு. நான் கூல் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக ரெடி ஆகியாச்சு இந்த நுரையீரல் கிரேவி. இது நீங்கள் வாரத்தில் நம்ம மட்டன், சிக்கன் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நுரையீரல், ஆட்டுக்கால் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம காம்பினேஷனாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.